வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 1000 கோடி ரூபாய் ஃப்ளட் ரிலீஃப் பேக்கேஜ் அறிவித்திருக்கிறார்னு சிஎன்பிசி டிவி 8ல தகவல் வெளியாகியிருக்கு. முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாயும், பாதி சேதமடைந்த வீடுகளுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 4577 புது வீடுகளும் 9975 வீடுகள் சரி செய்து தரப்படும் அதே சிஎன்பிசி டிவி 8ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 350 கோடி ரூபாய்க்கு வீடுகள் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு ஆலையில். எந்த ஆலைன்ற தகவல் சிஎன்பிசி டிவி 8ல சொல்லலை. ஆனால் துரதிருஷ்டவசமாக 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கிளவுஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். ரெட் சீல தாக்குதல் அதிகமாயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரக்கு கப்பல் மீது தாக்குதல் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு சில கம்பெனிகள் அவங்களுடைய சேவையை நிறுத்தி வைத்திருந்தாங்க. மேர்சேக் என்ற நிறுவனம் அதற்கு பிறகு அவங்களுடைய சேவையை துவங்க போறதாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த செய்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த மேர்சேக் என்ற நிறுவனம் அடுத்த 48 மணி நேரத்துக்கு அவங்களுடைய சேவையை நிறுத்தி வைக்க போறதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இம்முறை கடற்படையுடைய ஹெலிகாப்டர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டுடைய விலை 2024 70,000 ரூபாயை எட்டும்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 10 கிராமுக்கான விலை 70,000 ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது 2024 சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற சில காரணங்கள் என்னென்னா, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் மற்றும் குளோபல் எக்கனாமிக் க்ரோத் குறைவாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு. இப்போ என்ன விலை இருக்குது? 10 கிராமுக்கு 63,060 ரூபாயில் இருக்குது. ஸோ 2024 70,000 ரூபாய் வரைக்கும் போகும்னு சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆசாத் இன்ஜினியரிங் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான கம்பெனி. அதோடைய ஷேர்ஸை பிசிஏ இந்தியா எக்விட்டி ஃபண்ட் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிறாங்க. 3,39,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 703 ரூபாய் 40 பைசா. பிவிஆர் ஐநாக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 4 ஸ்கிரீன் கொண்ட மல்டிபிளெக்ஸை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 1708 ஸ்கிரீன்ஸ் இருக்கு 113 நகரங்களில், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில். லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு பெங்களூருலேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1040 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். யார்கிட்ட இருந்து? ரெயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஃபீனிக்ஸ் மில்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஃபீனிக்ஸ் மில்ஸ் தான் இந்த ஃபீனிக்ஸ் மால்ஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியாவை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. அடுத்த 15 நாட்களுக்குன்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதனால் போக்குவரத்து பாதிப்பு இருக்கும், பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அதனால் இந்த மால் 15 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாதுன்ற நியூஸ் கொடுத்துருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இனோவா கேப்டாப் லிமிடெட் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸை இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. 6 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 452 ரூபாய் 10 பைசா. செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கடன் எடுத்துருக்காங்க. அந்த கடனை கட்ட வேண்டிய தேதி டிசம்பர் 31 இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறாங்க. அதை கட்ட தவறி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கிற கடன் 10 கோடி ரூபாய். அவங்க ப்ரொமோட்டர் கிட்ட இருந்தால் கட்ட வேண்டிய வட்டி பணம் 1,56,00,000 ரூபாய். டிசம்பர் 31 கட்ட இருந்தது. அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ். கோகுல் ரீஃபாயில்ஸ் அண்ட் சால்வென்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆனந்த் ரத்தி குளோபல் ஃபினான்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. 7,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 52 ரூபாய். காரமெண்டல் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. எண்ணூரில் ஏற்பட்ட கேஸ் லீக் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தடவை ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க எண்ணூர்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பேசியிருந்தாங்க போன முறை அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் எண்ணூர் அப்படின்றது சொல்லாமல் விட்டுருந்துருக்காங்க. இந்த தடவை அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் எண்ணூரில் நடந்த கேஸ் லீக்னே சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு சார்பிலிருந்து ஒரு விசாரணை நடந்து முடிந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக போயிருக்குன்ற மாதிரி தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அவங்க உள்ளுக்குள்ளாரையும் ஒரு விசாரணை நடத்தி எல்லாம் சரியாக இருக்கான்றது பார்த்து அவங்களுடைய ஆலையை திறக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால்
முன்னே நம்ம என்ன செய்தி பார்த்தோம்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கம்பெனி என்ஓசி வாங்க வேண்டும், டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தெளிவுபடுத்தல. காரமண்டல் இன்டர்நேஷனல், முருகப்பா குரூப் கம்பெனி தான் காரமண்டல் இன்டர்நேஷனல். சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பர்ஜர் பெயின்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 635, ஸ்டாப் லாஸ் 590. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? ரெக்டாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்னு சொல்ல, டெய்லி, வீக்லி, மந்த்லின்றது அவங்க தெளிவுபடுத்தலை. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 450, ஸ்டாப் லாஸ் 405. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லலை, ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், அதில் சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் டாபருக்கு பை ரேட்டிங், டார்கெட் 590, ஸ்டாப் லாஸ் 540. சுவன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 800 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 700. மதர்சனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 110, ஸ்டாப் லாஸ் 97. ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு முதல் கம்பெனி ஓலா எலக்ட்ரிக் அனுமதி கிடைக்கிறது, ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அல்லது எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டில் இவங்க தான் முதல் கம்பெனி அரசுடைய ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 27 டிசம்பர் அவங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலர் சொல்லியிருக்கிறாங்க. 4 மாதம் ஆகியிருக்கு அவங்களுக்கு இது வாங்குவதற்கு. அடுத்தது யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்காங்க இதே ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் மானியத்திற்கு? ஹீரோ மோட்டோகார்ப், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் பஜாஜ் ஆட்டோ இதற்கு விண்ணப்பித்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது மணி கண்ட்ரோல் செய்தியிலிருந்து. நம்ம எப்படி ஐபிஓக்கு வந்து அஸ்பா வழியாக விண்ணப்பிப்போமோ அதே மாதிரி ட்ரேடிங்க்கும் அதே மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வருவதற்கு செபி முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அதோடைய பைலட் வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து துவங்குது. பைலட் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து துவங்குது. எப்படி நம்ம ஐபிஓக்கு அஸ்பா வழியாக அப்ளை பண்ணுவோமோ, அஸ்பானா என்னன்றது தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பின்னணி. நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம டேரெக்டாக நெட் பேங்கிங் வழியாக அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். நமக்கு ஷேர்ஸ் ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் இது லாக் ஆகி அவங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அல்லது நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். ஸோ பேங்க் விட்டு வெளியே போகாது, வெறும் லாக் மட்டும்தான் நடக்கும். ஷேர்ஸ் ஒதுக்கப்படுதுன்னா இந்த லாக் ஆன பணம் அவங்களுக்கு போயிடும் அல்லது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். ஸோ அதே போல் ட்ரேடிங்கும் நடத்துவதற்கான ஒரு பைலட் தான் இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து துவங்குது. இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லை ஷேர்ஸ் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் அந்த ஷேர்ஸை வாங்குவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே நம்ம வந்து புரோக்கர்ஸ் வழியாக பண்ணாமல் டேரெக்டாக அதை பிளாக் பண்ணி அஸ்பா வழியாக பிளாக் பண்ணி கிளியரிங் கார்பரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். ஸோ ஒரு ட்ரேட் நடக்கும்போது கிளியரிங் கார்பரேஷனுக்கும் நமக்கும் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த புரோக்கர் கைவசம் போகாது இந்த பணத்தை. ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு செபி எடுக்கிறாங்கன்னா, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை மாற்றும் போது சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான செய்தியும் நம்ம பார்த்துருக்கோம், சில கேசஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தவிர்ப்பதற்காகத்தான் இதை கொண்டு வராங்க செபின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.